Taste the Daily. வடசென்னை பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் பல இடங்களில் சாலைகளில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் கடுமையாக வாகன நெரிசல் ஏற்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் சென்னையில் 90% மேல் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டதாக கூறி மக்களை ஏமாற்றி வருகிறது. ஆனால் மழைநீர் வடிகால் பணிகளை தொடங்கி அப்படியே கிடப்பில் போட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வடசென்னை பகுதிகளான புது வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் விரைவு சாலை, மணலி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல இடங்களில் மாத கணக்கில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. சில இடங்களில் இரும்பு கம்பிகள் ஆபத்தான நிலையில் இருப்பதால் சாலையில் செல்பவர்கள் அச்சத்துடனேயே செல்கின்றனர். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே வடிகால் பணிகளை விடியா ஸ்டாலின் அரசு முடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.